ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி ரஜினிகாந்த் வேட்டையின் படம் ஆடியோ லான்ச்சில் வந்து இயக்குனர் ஞானவேல் ராஜா அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து ஞானவேல் ராஜா அவர்கள்ட்ட என்னுடைய மகள் சௌந்தர்யா மூலமாக தான் எனக்கு அறிமுகம். ஸோ அறிமுகமானதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் ஒரு கதை கேட்டேன். அதாவது எனக்கு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்க இயக்குனர் ஞானவேல் ராஜா அவர்களும் எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவர் 2 நாளில் திரும்பி வந்துட்டார், கதை கரெக்டாக ரெடி பண்ணிட்டார். ஸோ உடனே கேட்டேன் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால, சார் என்னுடைய படம் வந்து என்னுடைய ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா, அதாவது என்னுடைய மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கணுங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா வந்து மக்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக கொண்டாடுற மாதிரி தான் பார்ப்பாங்க. உங்கள் ஸ்டைலில் இந்த படம் சத்தியமாக சாத்தியப்படுமாங்கிறது தெரியல அப்படின்னு ஒன்று ஞானவேல் ராஜா அவர்கள் சொல்லியிருந்தார். சார் என்னுடைய படம் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரியோ அல்லது ஜெயிலர் பட இயக்குனர் மாதிரியோ இருக்காது. கண்டிப்பாக இது வந்து என்னுடைய ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டு ஹஹா அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த மாதிரி கதை தான் எதிர்பார்த்தேன். அதாவது வந்து ஒரு நெல்சனோ கனகராஜா அப்படி இருந்தால், லோகேஷோ இருந்திருந்தால் நான் அவங்ககிட்டே கதை பண்ணிட்டு போயிருந்திருப்பேனே. உங்ககிட்ட பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா வந்து உங்கள் ஸ்டைலில் இருக்கணும், ஆனால் அது என்னுடைய மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கதை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேர்த்துக்குள்ளே அந்த பிடிச்சு போக அடுத்தது தான் அந்த வேட்டையின் படங்கிறது கதை வந்து தயாரிப்பு ஆகும். இந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிற நிலையில் வந்து மாபெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆடியோ லான்ச்சில் பேசின நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்தா அமையுங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அன்டில் டாடா பை பாய்.